Hey guys, நமக்கு boAtலேருந்து boAt sound bar track அப்படின்ற நேம்ல அவங்களோட சவுண்ட் பார் அனுப்பியிருக்காங்க. ஸோ இந்த சவுண்ட் பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு தேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒயர்லெஸ் சப்வூஃபரோட ரொம்பவே கம்மி ப்ரைஸில் வருது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பொட்டியை திறந்து உள்ள சவுண்ட் பார் எப்படி இருக்குது, என்னென்ன ஸ்பெக்ஸ் கொடுத்துருக்காங்க, என்ன மாதிரி இருக்குது அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். இதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு அன்பாக்ஸ் பண்ணணும். ஸோ அன்பாக்ஸிங்கை இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். பொட்டி பெருசுங்க, அதனால் தனியாக எப்படி அன்பாக்ஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு தெரில. ஸோ அதனால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க இஷ்டத்துக்கு. பாக்ஸை ஓப்பன் பண்ணால் நமக்கு இவ்வளோ தாங்க இருந்தது. அவ்வளோ பெரிய பொட்டிக்குள்ளேருந்து இவ்வளோ தான் இருந்தது. இந்த ஸ்டிக்கரை கிளிப்போம். இப்போ இந்த பாக்ஸ்குள்ளே என்னென்ன கொடுத்துருந்தாங்கன்றதை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த சப்வூஃபர் இருந்தது, கூடவே அவங்களோட சவுண்ட் பார் இருந்தது. சவுண்ட் பாரில் நிறைய ஃபீச்சர் இருக்குது. அது போக ஒரு ரிமோட் கொடுத்துருக்காங்க, கூடவே ஒரு ஆக்ஸ் கேபிள் கொடுத்துருக்காங்க. ஸோ சவுண்ட் பாருக்கு ரொம்ப முக்கியமான விஷயம். இதெல்லாம் தாண்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சில புக்லெட்ஸ் கொடுத்துருக்காங்கங்க. இதை வாசிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வாசிக்க முடியும். இது போக இந்த சவுண்ட் பாரை பால் மவுண்ட் பண்ணுறதுக்கான ஒரு ஃபிஷர் அப்புறம் ஸ்க்ரூ இருக்குது. இது போக 2 பேட்டரி கொடுத்துருக்காங்க. ஸோ இது ரொம்ப நல்ல விஷயம். பேட்டரியை ரிமோட்டுக்கான பேட்டரியை உள்ளே இன்பில்ட் பண்ணிட்டாங்க. இப்போ சவுண்ட் பார் எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். இது தாங்க சவுண்ட் பார். இந்த சவுண்ட் பார் எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். ஏன்னா கொஞ்சம் நேரம் ஒரு சில சாங்ஸ் கேட்டு பார்த்துட்டேன். ஒரு சவுண்ட் பார் சவுண்ட் எல்லாம் எப்படி இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சம் நேரம் போதும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு இந்த சவுண்ட் பாரில் என்னென்ன இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். ஃபஸ்ட்டு அவங்க சொல்கிறது இந்த எல்இடி. ஆமாங்க, இந்த எல்இடி எப்போவுமே ரன்னிங்லேயே இருக்கும். நமக்கு தேவை அப்படின்னா ஆஃப் பண்ணிக்க முடியும். ஸோ இது இந்த சவுண்ட் பாரோட ஒரு ஹைலைட்டாக இருக்குது. இதை தான் அவங்க ரொம்ப ஹைலைட்டாக சொல்கிறாங்க. அவங்க சொல்கிற மாதிரியே இந்த சவுண்ட் பாரில் இந்த லைட்டிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்குது. எதை வச்சு சொல்கிறேன்னா அப்படியே கீழே பாருங்கள், இந்த லைட்டிங் அப்படியே கிராஸ் ஆகிற மாதிரி தெரியுது. அது பார்க்குறதுக்கு இன்னுமே யூனிக்கான லுக்கை கொடுக்குது இந்த சவுண்ட் பாருக்கு. ரெண்டாவது இதில் இருக்கிற மோட்ஸுங்க. ஸோ இப்போ ப்ளூடூத் அப்படின்றத நீங்கள் பார்க்குறீங்க. இதை தாண்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சவுண்ட் பாரில் இன்னுமே எக்கச்சக்கமான மோட்ஸ் இருக்குது. இங்கே இந்த சவுண்ட் பாருக்கான HDMI இன்புட், ஆப்டிக்கல் இன்புட், ஆக்ஸ் இன்புட் நீங்கள் பார்க்குறீங்க. ஸோ இது எல்லாமே நம்ம சவுண்ட் பாரில் ரிமோட் மூலமாக கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். ப்ளூடூத், ஆக்ஸ், ஆப்டிக்கல், HDMI போல் 4 ஆப்ஷன்லையும் யூஸ் பண்ணிக்க முடியுங்க. இந்த 4ம் போக ரொம்ப முக்கியமான ஃபீச்சர் இந்த USB தான். ஆமாங்க, இந்த USB யூஸ் பண்ணி உங்களால் சவுண்ட் பாரில் டைரெக்டாக பென்ட்ரைவ் மூலமாக சாங்ஸ் கேட்டுக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒருவேளை நீங்கள் வால் மவுண்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கனாலும் உங்களோட சவுண்ட் பாரை டைரெக்டாக உங்களோட வாலில் மவுண்ட் பண்ணிக்க முடியும். அதுக்கான ஸ்க்ரூவை அவங்க பாக்கெட்லேயே தந்திருக்காங்க. அடுத்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது இந்த சப்வூஃபர் பற்றி தாங்க. இந்த சப்வூஃபர் தான் இந்த சவுண்ட் பாரோட ஹைலைட்டே அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன்னா ஒரு சவுண்ட் பார் அப்படின்னு பார்க்கும்போது அதில் இருக்கிற அந்த பேஸ் தான் நம்மளை ரொம்பவே அட்ராக்ட் பண்ணும். ஸோ அந்த வகையில் இந்த சப்வூஃபர் அதுக்கான வேலையை ரொம்பவே கச்சிதமாக பண்ணுதுங்க. அடுத்து டிசைன் வைஸாகவும் சவுண்ட் வைஸாகவும் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்துடலாம். டிசைன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் கொடுத்துருக்க அந்த RGB லைட்டிங்காக இருக்கட்டும், அந்த சவுண்ட் பாரோட ஸ்டைலாக இருக்கட்டும், அது மட்டும் இல்லாமல் அதில் கொடுத்துருக்க மோட்ஸ், அது போக இந்த சப்வூஃபர் வந்திருக்க கிளாஸி ஃபினிஷ் டிசைன், இது எல்லாமே ரொம்ப 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 நல்லா இருக்குங்க. ஓவராலாக இந்த சவுண்ட் பார் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த சவுண்ட் பாரோட பிரைஸ் 8999 ரூபா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்ட்ரோடக்டரி பிரைஸா. மார்க்கெட்டில் நிறைய சவுண்ட் பார் இருக்குங்க. எல்லாமே 10,000 ரூபாய்க்கு அதிகமான விலையில தான் நம்ம பார்க்க முடியுது. ஸோ அப்படி இருக்கும்போது அதுக்கு டப் கொடுக்குற மாதிரியான ஒரு சவுண்ட் அவுட்புட்டை இதில் டெஃபினட்டாக நீங்கள் எதிர்பார்ப்பீங்க. குறிப்பாக இந்த சப்வூஃபர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒயர்லெஸ்ஸாக இருக்கிறதுனால எங்கே வச்சா நமக்கு வந்து பேஸ் பர்ஃபெக்டாக இருக்குமோ அங்கே வைக்கிறது மூலமாக சவுண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களால் இன்னுமே பெட்டர் ஆக்கிக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் இதில் நிறைய கனெக்டிவிட்டி மோட்ஸ் கொடுத்துருக்காங்க. கூடவே உங்களுக்கு அந்த டிசைனுமே பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குதுங்க. ஸோ உங்கள் டிவிக்கு பர்ஃபெக்டான ஒரு சவுண்ட் பார் 10,000 ரூபாய்க்கு கீழே தேடிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக இதை நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். ஆனால் ஒரு ஹோம் தியேட்டர் அளவுக்கான சவுண்ட் அவுட்புட் இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்காதீங்க. ஏன்னா வந்து இது ஒரு 2.1 சவுண்ட் பார். அது மட்டும் இல்லாமல் இது வந்து ஒரு ஒயர்லெஸ் சவுண்ட் பாரும் கூட. ஸோ ஒயர்லெஸ் அப்படின்றனால பேஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹெவியாக எதிர்பார்க்காதீங்க. ஒரு நார்மலான பேஸோட இருக்கும். ஹெவியான பேஸ் அப்படின்னு சொல்ல முடியாதுங்க. இந்த சவுண்ட் பாரை மாட்டிட்டு ஒரு மூவி பார்த்தா எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா என்ன பொறுத்த வரைக்கும் அது வந்து ஒரு ஹோம் தியேட்டரை வச்சு ஒரு தியேட்டர் எஃபெக்ட்ல பார்த்த மாதிரியான எஃபெக்ட் கண்டிப்பாக இருக்காதுங்க. ஆனால் நார்மலாக டிவி சவுண்டில் பார்த்துட்டு இந்த மாதிரி ஒரு சவுண்ட் பாரை யூஸ் பண்ணி பார்க்கும்போது அந்த டிவியில இருந்து வர சவுண்டை இன்னமும் என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். கூடவே பேஸும் இன்னும் நல்லா இருக்கிறதுனால கண்டிப்பாக ரெகுலர் எக்ஸ்பீரியன்ஸை விட ஒரு படி மேலே இருக்கும் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஸோ அதனால தியேட்டர் எஃபெக்ட் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஹோம் தியேட்டரே போய்க்கலாம். அப்படி இல்லை வீட்டில் மாட்டும் போது பார்க்குறதுக்கு கொஞ்சம் லுக்காக யூனிக்காக ஒரு சவுண்ட் பார் தருவீங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கான ஒரு சவுண்ட் பாராக இது இருக்குங்க.
ஸோ ஒரு நார்மலான பேஸோட ஒரு நல்ல சவுண்ட் அவுட்புட்டோட ஒரு சவுண்ட் பார் தேடுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த சவுண்ட் பாரை கன்சிடர் பண்ணலாம். லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். பிடிச்சதுன்னா மட்டும் பை பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க இந்த வீடியோ இதோட முடியுது. இந்த மாதிரி வேற ஒரு நல்ல வீடியோவோட அடுத்த ஒரு வீடியோவில் வந்து உங்களை பார்க்குறேன்.